நீலகிரியில் முறையாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபு பொதுமக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கூடலூர்ல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் முதல்ல நம்முடைய கூடலூர் பேருந்து நிலையம் அதை நம்ம நேர்ல பார்க்கும் போதே ரொம்ப மனசுக்கு வருத்தம் இருக்கு. ஏன்னா அங்க 3 மாநில மக்களும் அங்க கூடக்கூடிய இடம்னா கூடலூர் பேருந்து நிலையம் தான். அந்த பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா குன்றும் குழியுமா தான் இருக்கு. அரசு அமைப்புகளும் சரி, சமூக அமைப்புகளும் சரி, இது நாள் வரை தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி தங்களுடைய வன்மையான கண்டனங்களை அங்க பதிவு செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் நமது மாவட்ட நிர்வாகம் அதற்கு முயற்சி செய்து அந்த இடத்த நல்லபடியா மக்கள் பயன்பெறுவதற்கு செய்யணும்னு இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன். கூடலூர் பக்கம்லாம் பஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க. மழை காலத்துல பஸ்ல பார்த்தீங்கன்னா தண்ணி பஸ்ஸுக்குள்ளேயே உள்ள வந்துடுது. சாலை வசதியும் சரியில்லை. அதே சமயத்துல பேருந்துகள் தக்க சமயத்துல வர்றதில்லை. அதே மாதிரி வந்த பேருந்துகளும் இட வசதி பத்தாம படிக்கட்டுல தொங்கிட்டு போற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அதே மாதிரி கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா குண்டு குழியாக சரி பண்ற ஒரு சூழ்நிலையே உண்டாக மாட்டேங்குது. எங்களுக்கு இந்த பேருந்து வசதியை சரி பண்ணி தரணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப இன்டீரியர் அந்த வில்லேஜ் கிராமப்புறத்துல வரனால எங்களுக்கு பேருந்து வசதி இல்லாம இருக்குது. அதே மாதிரி பேருந்து வசதி இருந்தாலும் அந்த பேருந்துகள் ஓட்டை உடசலமா தான் இருக்குது. அங்கே அடிக்கடி ரிப்பேர் ஆகி நின்றது. இல்லை பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி பண்ணி தரணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் போகிற ரோடு, இந்த கோட்டை ரோடு, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுங்கெல்லாம் பழைய பஸ்ஸுங்க தான் இயக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. மழை வந்தால் உள்ளே தண்ணி ஒழுகுது. இதில் எல்லாருமே கொடை பிடிச்சி போக வேண்டியதாகுது. வயசானவங்கலாம் இருக்கிறாங்க. சீட்டில் உட்கார முடியறதில்ல. அரசு இதை கவனத்தில் கொண்டு ஒரு புதிய பேருந்துகளை நீலகிரிக்கு ஒதுக்க வேண்டி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப வருஷமா வசதியில் வர்றேன். வில்லேஜ் பூரா பஸ்ஸுங்கெல்லாம் கம்ப்ளீட்டா ஒழுகுது. கொடை பிடிச்சிட்டு மக்கள், குழந்தைகள், வயசானவங்க, முதியவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது. ஊட்டிக்கு நல்ல பேருந்து ஒழுகாத மாதிரி நல்ல கண்டிஷன் பேருந்து விட்டா நல்லா இருக்கும். நம்ம பொதுவா போக்குவரத்து கழகத்துல நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி வர்றதுன்னு சொன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா அங்க பஸ்ஸுங்களே எல்லாம் ஓடிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அந்த பஸ் வேணும்னு சொன்னா மேட்டுப்பாளையத்துல ஓடிட்டே தான் இருக்கணும். ஓடினாலும் அந்த பஸ் கிடைக்கிறது இல்ல. வர்ற பஸ்ஸுங்களும் நிறுத்துறது இல்ல, ரெஷ்ஷா தான் இருக்குது. இன்னொன்னு அப்படின்னா அங்கிருந்து கொண்டு பர்லியான் நிறுத்துறாங்க. அந்த பர்லியான்ல நிறுத்தும் போது அங்க சரியான சாப்பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல. அது இல்லாம யூரின் போனோம்னா யூரினுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. இது என்ன ஒரு இது? அதனால எந்த இடத்துல நல்லா இருக்கோ அந்த இடத்துல வண்டி நிறுத்தி போக்குவரத்து கழகம் அதுக்கான நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது என்னுடைய குறிக்கோள். ஊட்டியிலிருந்து கிழங்கோ பின்ன காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வித்துட்டு அவங்க பஸ் இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபேமிலிகள் எல்லாம் வந்தாச்சுன்னா அங்க பஸ்ஸே கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் நாங்க பஸ்லயே பார்த்துருக்கோம். அந்த ஃபேமிலியெல்லாம் நின்றுட்டே வந்திருக்காங்க. அந்த டைம்ல பஸ்ஸே கிடைக்கிறது இல்லை. முதல்ல எல்லாம் அரவருக்கு ஒரு டைம் பஸ் விட்டுருந்தாங்க. இப்போ விடுறதே கிடையாது. அது இல்லாத பர்லியார்ல நிறுத்துற பஸ் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கொண்டு நிறுத்திடுறாங்க. அங்கிருந்து டீ சாப்பிட்றதுக்கு இங்க வராங்க. அப்புறம் இந்த பாத்ரூம்ல எல்லாம் பார்த்தா 5 ரூபா கட்டணம் தான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க 10 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் பஸ் இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலையில அந்த டிராபிக்ல நிக்கிறாங்க. அவங்க பஸ்ஸை நிறுத்தாது. நிறைய பஸ் நிறுத்தாம அவங்க எங்கேயும் போயிடுறாங்க. அவங்க அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணா அந்த டைம்ல பஸ் விடணும். இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நல்ல எந்த இடத்துல டிராபிக் இருக்கோ அவங்க ஏறுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். நிறைய ஸ்கூல் குழந்தைங்க பஸ் இல்லாம ஆட்டோல போடிச்சோ பைக்ல போயிட்டோ ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க சார். நீலகிரி மாவட்டத்துக்கு எல்லா குக்கிராமத்துக்கு வரைக்கும் அரசு பஸ் ஓடிட்டு இருக்கு. இதுல பெரும்பாலான அரசு பஸ்கள் பராமரிப்பு சரியில்லாதனால மழை மழை பெஞ்சா கூட உள்ள தண்ணி வருது. இதனால சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கொடை பிடிச்சி தான் போக வேண்டிய நிலைமை இருக்கு. குறிப்பா கோத்தகிரி, கூடலூர் போன்ற இடங்கள்ல மாணவர்கள் எல்லாம் ரொம்ப தரமில்லாத பஸ்கள்னால அவதிப்பட்டு வர்றாங்க. கூடலூர்ல இருந்து வெளி கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், கோத்தகிரியில இருந்து வெளியே போகக்கூடிய அந்த கிராமங்களுக்கான பேருந்துகளாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த மழை காலத்துல இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பேருந்து கழகத்துல மூலியமா ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து அதை செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்களை சார்பாக கேட்டுக்கிறோம். மேட்டுப்பாளையம் பஸ் கிடைக்கிறதே இல்லைங்க. ரொம்ப கஷ்டம் ஊட்டிக்கு வர்றதுக்கு பஸ் வர்றதுல. அது இல்லாம அங்க பர்லியார்ட்ட பாத்ரூம்க்கெல்லாம் 5 ரூபா வாங்குறது 10 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்கணும். குழந்தைங்களுக்கு பஸ் நிறுத்துறதே இல்லை. பஸ்ஸுங்க சல்லுன்னு வந்துடுறாங்க. கொஞ்சம் ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. மேட்டுப்பாளையம் பஸ் ஊட்டியில இருந்து இங்க மேல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குறாங்க. அது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்.
பேருந்தில் ஓட்டுற ஓட்டுநருங்க நடத்துனர் 2 பேர் அவங்களுக்கு எந்தெந்த தேவைப்படுற அந்த இடத்துல நிறுத்திட்டு அவங்களுக்கு எதோ கிடைக்குன்ற காரணத்தால் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல வண்டி நிறுத்திட்டு அவங்களுக்கு சாப்பாடு சரியில்லாத இருக்காது. அவங்க முன்னாடி டீ காஃபி சாப்பிட்ற இடத்துல கூட அந்த பக்கத்தில் ஒரு இடமும் இருக்காது. ஆனால் அதே ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவங்களுக்கு உண்டான பொருளை வாங்கிட்டு நம்ம பேருந்தில் பயணிக்கிற பயணிகளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம அதிகாரிக்கு தக்க நடவடிக்கை மாதிரி தாழ்மையாக கேட்டு